குட்டி பிள்ளைங்களா, நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்குறோம். யாரை பற்றினா, சோமுன்னு ஒரு பையனை பற்றி தான் பார்ப்போமா. ஒரு ஊரில் ஒரு அப்பா இருப்பாங்களாம். அந்த அப்பாவுக்கு ஒரு பையன் இருப்பானாம், சோமுன்னு. அவன் நல்லா படித்து பெரிய ஆளாக வருவானாம். அப்போ அவன் என்ன பண்ணுவானா, ஒரு விளம்பர கம்பெனி வச்சுருப்பானாம். அப்போ என்ன ஆகுமா அப்படின்னா, அந்த விளம்பர கம்பெனியில் நிறைய விதமான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் அவன் சோகமாக இருப்பானாம். அப்போ அவங்க அப்பா கேட்பாரான், ஏன்பா சோகமாக இருக்க சோமு அப்படின்னு சொல்லி கேட்பாரான். அப்போ அவன் சொல்லுவானா, நாங்கள் எங்கள் கம்பெனி மூலம் விளம்பரம் நிறைய இது கொடுக்கோம், ஆனால் எந்த விளம்பரமே மக்கள்கிட்ட ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக கவலைப்படுதா, என்னப்பா செய்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் விளம்பரத்தில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான இது பண்ணி பிட் நோட்டீஸ் அடித்து தெருவாக கொண்டு போய் கொடுக்கோம், ஆனால் எல்லாருமே அதை தூக்கி எறிஞ்சிருந்தாங்க, யாருமே வாஸ்து கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருக்குது. அதனால் எங்கள் கம்பெனியோட விளம்பரம்லாம் பொதுமக்கள்கிட்ட ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்க அப்பா சொல்லுவாராம், நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன், எல்லாத்தையுமே மாற்றி யோசிக்கணும், நீ இதை நினச்சி கவலைப்படக்கூடாது அப்படின்னா. என்ன ஐடியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பானு. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிட் நோட்டீஸ் அடித்து எல்லார்ட்டையும் கொண்டு கையில் கொடுக்குறீங்க, அதை புதுசாக இருக்குது, அதை பார்த்தோன்னே யாருமே வாஸ்து பார்க்கல, தூர போட்டுடுறாங்கன்னு சொல்கிற. இதே இது நீ என்ன பண்ணுன்னா, நாளையிலேருந்து உங்கள் விளம்பரங்களை நல்லா அடித்து அதை சுருட்டி மடக்கி கசக்கி எல்லார் கையிலையும் கொடு, அப்போது என்ன நடக்குன்னு பாரு அப்படின்னா. இவனுக்கு ஒன்றுமே புரியாத, என்னப்பா நாங்கள் வலுவலு பேப்பரில் நல்ல பாலிஷாக அடித்து கொண்டு கொடுத்தா அதையே தூர போட்டுதாங்க, நீங்கள் என்னடான்னா அந்த விளம்பரத்தை கசக்கி மடக்கி சுருட்டி ஒரு பேப்பரை கொண்டு போய் எல்லார் கையிலையும் கொடுக்க சொல்லுவீங்கன்னா. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் அதே மாதிரி பண்ணி அந்த விளம்பரத்தை எல்லா பிட் நோட்டீஸையுமே ஒரு உருண்டு பால் மாதிரி உருட்டி கசக்கி கொண்டு போய் ஒவ்வொரு தெருவாக கொடுக்கும்போது என்ன ஆகுமானா, அந்த கசங்கின பேப்பரை எல்லாருமே விரித்து படித்து பார்ப்பாங்களாம். இவனுக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குமா, அப்பா சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே ஈவினிங் சந்தோஷமாக அவங்க பாட்டு சொல்லலாம், ஆமாம் டாடி நீங்கள் சொன்னது உண்மை தான், ஏன்னா நாங்கள் ஒழுங்காக நீட்டாக கையில் கொடுக்கும்போது அதை தூக்கி எறிஞ்சாங்க, அதே இது கசங்கி இருக்கும்போது அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி வாஸ்து பார்த்தாங்க, எங்கள் கம்பெனி விளம்பரமும் நல்ல ஓஹோன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவானாம். பிள்ளைங்களா, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம எல்லாரும் திங்க் பண்ணுற மாதிரி ஒரே மாதிரி திங்க் பண்ணக்கூடாது, நம்ம மாற்றி யோசித்து நல்ல முடிவாக எடுத்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி பெறலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம்.